இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாஜக கட்சியை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் கூண்டோடு அந்த கட்சியை விட்டு விலகியிருக்கிறார்கள். எதற்காக என்று பார்ப்பதற்கு முன்னால் வட இந்தியாவில் மோடிக்கு எதிராக வெடித்திருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய ஒரு சிறு பகுதியை நீங்கள் இப்போ வீடியோவை பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியை பிராமின் பனியா பார்ட்டி என்றுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் 90கள் வரைக்கும் அழைத்து கொண்டிருந்தார்கள். அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயத்திற்கும் அதற்கு மிக முக்கியமான தொடர்பு இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், ரோஹித் வெமுலா என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், அதே மாதிரி பயல் தட்வி என்று சொல்லக்கூடிய இளைஞன், இவர்கள் பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்களுடைய தாய்மார்கள் இதற்கு எதிராக என்னென்னா கோர்ட்டுக்கு போனாங்க. நீதி வேண்டும் என்பதற்காக கோர்ட்டுக்கு போனாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா யூஜிசிக்கு ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் பல்கலைக்கழக மானியக்குழு யூஜிசி என்னென்னா ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் கொண்டு வராங்க. இனிமேல் பல்கலைக்கழகங்களில் இப்படித்தான் இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் பல்கலைக்கழகங்களில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கொடுத்திருந்த பாதுகாப்பு ஓபிசி பிரிவினருக்கும் கொடுக்கணும். அவர்களுடைய கல்வியாகட்டும், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியாகட்டும், அல்லது அவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் வழங்கக்கூடிய பாதுகாப்பாகட்டும், இவை எல்லாமே எஸ்சி எஸ்டிக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்ததோ அது இனி ஓபிசிக்கும் கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் சமீபத்தில் யூஜிசி அறிவித்திருக்கக்கூடிய ஒரு புதிய திட்டம். இதற்கு எதிராகத்தான் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் இன்றைக்கு வட இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அளவிலான வன்முறை வெறியாட்டங்களில் இறங்கியிருக்கிறது. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வெகு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த நேரத்தில் அங்கு 2 சம்பவங்கள் நடக்கிறது. ஒன்று, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கு இருக்கக்கூடிய பார்ப்பன சமூகத்தை சார்ந்த அவர்களுடைய மடாதிபதியாக இருக்கக்கூடிய அவிமுக்தானந்தேஸ்வரா என்று சொல்லக்கூடிய நபருக்கு எதிராக யோகி ஆதித்யநாத் செய்து வரக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் அங்கிருக்கக்கூடிய பார்ப்பன சமூகத்திடம் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கிறது. 2வது விஷயம் யூஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை. ஏன்னா எப்போவுமே சனாதனத்தை நம்பக்கூடியவர்களுக்கு காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும். அதை அவர்கள் எப்போதுமே விரும்புவார்கள். சமத்துவத்தை நோக்கி பயணித்தால் சனாதனம் அதற்கு எதிராக என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியை சார்ந்த ஆர்எஸ்எஸ் காரர்களாக இருக்கக்கூடிய 12 மிக முக்கியமான தலைவர்கள், அலேக்கர் சிங்கிலிருந்து சர்வேஷ் பாண்டே வரைக்கும் மோடிக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு பழைய செய்தியை நான் சொல்கிறேன். இப்போது மோடியை பற்றி சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் சொல்லுவாங்க, ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரெல்லாம் ஊடகங்களில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவரா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் உயர் சாதியில் இருந்த மோடி அவரே பெரிய இதெல்லாம் போட்டெடுத்து, ஒரு எஃபர்ட்டெல்லாம் போட்டெடுத்து அவருடைய பிரிவு கொண்டு ஓபிசியில் சேர்த்து, இதோ ஒரு ஓபிசியை சார்ந்தவர் இந்தியாவுடைய பிரதமராக இருப்பார் அப்படின்னு சொன்னதனுடைய அந்த வரலாறு எல்லாம் இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை தான் நான் முதல்ல சொன்னேன். என்ன அப்படின்னா, ரிசர்வேஷன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி மறுக்கப்பட்டவர்கள், உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு அவர்களை சமநிலைப்படுத்துவதற்காக, அவர்களை சமூக ரீதியாக ஒரு ஈக்குவாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ரிசர்வேஷன் என்கிற விஷயத்திற்கு எதிராக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அன்றைக்கு என்ன செய்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கு யூஜிசி இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதற்கு எதிராக இன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்ணி சேனா என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்பு தான். இவன் தான் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோடியினுடைய யோகியினுடைய உருவ பொம்மைகளை எல்லாம் இன்றைக்கு எரித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் முதல்ல பார்த்தீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் 2 சம்பவங்கள். ஒன்று, முதல்ல நான் சொன்னேன்,
காஞ்சி மன்னிக்கவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மடாதிபதியாக இருக்கக்கூடிய ஜோஷி மடத்தினுடைய ஒரு சங்கராச்சாரியர் என்று சொல்லக்கூடிய அவிமுக்தானந்தேஸ்வரா அவருக்கு எதிராக யோகி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை. ஏன்னா யோகியை மதிக்கிறதில்ல, ஆர்எஸ்எஸ் அவங்க மதிக்கிறதில்ல. என்னென்னா ஆர்எஸ்எஸ் தான் இந்துக்களுக்கான அத்தாரிட்டி, மோடி தான் இந்துக்களுக்கான அத்தாரிட்டி அப்படின்னு இவங்க நிறுவனம், அதுதான் இவங்களுக்கு தேவை. இல்லை அப்படின்னு யாராவது வந்ததுன்னா அவங்களுக்கு எதிராக இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். அப்படித்தான் இந்த அவிமுக்தானந்தேஸ்வரா மீது யோகி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கார். உங்களுக்கு முதல்ல தெரியும், அவர் கங்கையில் குளிப்பதற்காக சொல்லும்போது அதற்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் அவருடைய பணியாட்கள், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் காவல்துறை வைத்து கடுமையான தாக்குதல் நடந்தது. அதைத் தொடர்ந்து அவர் உண்ணாவிரதம் இருந்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேண்டிய இடம் புல்டோசரால் இடித்து தரைமட்டமாக்கப்படுவதாக இன்றைக்கு ஊடகங்களில் செய்திகளெல்லாம் கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களே இன்றைக்கு யோகிக்கு எதிராக களத்தில் வருகிறார்கள். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த யூஜிசி என்று சொல்லக்கூடிய இந்த நம்முடைய பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான அறிவிப்பு என்பது இந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு மோடி யோகிக்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக வட இந்தியாவில் பல இடங்களில் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்து கிளம்பி இருக்கிறது. நான் அதனால தான் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னேன். என்ன சொன்னேன்? பிராமின் பனியா பார்ட்டி என்று தான் பாஜக கட்சியை அழைத்து வந்தார்கள். அப்படி அழைக்கப்பட்டதுதான் இந்தியாவில் தலித் மூமெண்ட்ஸ் ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங் ஆகி அவர்கள் தனியாக போயிட்டேன்னா பாஜக என்கிற கட்சியோ ஆர்எஸ்எஸோ இந்தியாவில் இயங்கவே முடியாது. ஏன்னா மசூதியை இடிக்கணும்னு திட்டம் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் போடும். ஆனால் இடிக்கிறத அவன் இடிக்க மாட்டான். அவன் இடிக்கப்படுவதை வேடிக்கை பார்ப்பான். இடிக்கிறது யாராக இருப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா, அதை உடைப்பதற்கு, தலித் மக்கள் ஒருங்கிணையக்கூடாது என்பதற்காக அவன் திட்டமிட்டு பல்வேறு வேலைகளை பிறகு செய்ய ஆரம்பித்தான். அப்படித்தான் இந்த பிராமின் பனியா பார்ட்டி என்று சொல்லக்கூடிய விஷயம் மறைந்து போனது பின்னால். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் வருது. இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும். அப்படிங்கிற இடத்துல சிக்கல் மீன்ஸ் என்ன? காலங்காலமாக தங்களுக்கு கீழே ஆட்கள் வேணும் அப்படிங்கிறத அவங்க விரும்பி கொண்டே இருக்கிறார்கள். காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா அவன் வெளியே வருவான், இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுப்பான். ஒரு ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் இந்த யூஜிசிக்கு எதிராக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது நடந்திருக்கிறது. இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் வட இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. பாஜகவிலிருந்து கூண்டோடு தலைவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நீ இதை பண்ணலை அப்படின்னா நாங்கள் பெரிய அளவில் பெரிய சிக்கல்களை எல்லாம், உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கே சிக்கல் வந்துருங்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அங்கே இந்த குரூப் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் மிக முக்கியமான செய்தி. எப்படி இருப்பினும் வருகிற சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு இதோடு முடிவு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது இன்றைய அரசியல் நடவடிக்கைகள் மக்களுக்கு ஆழ உணர்த்தி கொண்டிருக்கின்றன. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.